கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமாங்க, இயேசு தேவனாய் இருந்தும் தாமே வெறுமையாக அடிமையின் ரூபம் எடுத்தாருங்க. தேவனுக்கு முழுமையாக தன்மை ஒப்பு கொடுத்து, அதாவது மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார் தாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவர் போலவே வாழ வேண்டுமல்ல. நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே சுயநலம், பெருமை மற்றும் புகழ் அவரை தேடி கிறிஸ்துவின் சிந்தனையிலிருந்து விலகி செல்லக்கூடாதுங்க. கிறிஸ்துவின் சிந்தனை போல தாழ்மையும் அன்பையே வெளிப்படுத்துது இல்லைங்க. அதுபோல் நாமும் வாழணும்ல. 1 கொரிந்தியர் 2:16 கூறியவாறு கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு வேண்டும். ரோமர் 8:5-6 கூறியவாறு ஆவியின் சிந்தனை நமக்கு இருக்க வேண்டுங்க. உலக பிரகாரமான ஆசைகள், சுயநலம் மற்றும் பாவம் நிறைந்த காரியங்களை நாடும் பொழுது அது நம் ஆன்மீக வாழ்க்கையை அழிவுக்கு, அதாவது மாம்ச சிந்தை மரணத்திற்கு கொண்டு செல்கிறதுங்க. மாம்ச சிந்தை அது தேவனிடமிருந்து கூட நம்மை பிரித்து விடுகிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாகுகின்றதுங்க. பிலிப்பியர் 4:8 கூறியவாறு மேன்மையான சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். உலக கவலைகள் மற்றும் தீய எண்ணங்களை விலக்கி தேவனுக்கு பிரியமான நற்காரியங்களை மனதில் நிரப்ப வேண்டுங்க. சிந்திப்பது மட்டுமின்றி அதன்படி நேர்மையாக அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டுங்க. நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதுவே நம் செயலாகிறது. மனம் ஒரு தோட்டத்தை போன்றதுங்க. நல்ல விதைகளை விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆமேன்.